வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. 6/2/2026 அதிகாலை 5:30 மணி அளவில் சாமநத்தம் நெடுங்குளம் மெயின் ரோடு அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே செல்வராஜ் என்பவருடைய காம்ப்ளெக்ஸில் உள்ள தனசேகர பாண்டியன் செந்தில் அவரது டீ கடையின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் தலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் மேற்படி சம்பவம் தொடர்பாக 6/2/2026 அன்று தொலைக்காட்சிகளில் அவரது டீ கடை வாசலில் மது அருந்திக் கொண்டிருந்த கும்பலை தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. மேற்படி சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் இறந்த நபரின் குடும்ப பிரச்சனையினால் அடையாளம் தெரியாத நபர்களினால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரிய வருகிறது. இறந்தவர் அவரது டீ கடை வாசலில் மது அருந்து கொண்டிருந்த கும்பலை தட்டி கேட்டதால் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக ஒளிபரப்பப்பட்ட செய்தி உண்மைக்கு புறம்பானது. இச்சம்பவம் அவரது குடும்ப பிரச்சனையின் காரணமாக நடைபெற்றதாக விசாரணையில் தெரிய வருகிறது. சாமநத்தம் சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் விளக்க காணொளி. இன்னைக்கு காலையில மதுரை மாவட்டத்துல சிலைமான் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சாமநத்தம் என்கிற பகுதியில செந்தில் என்கிற தனசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் 6 பேர் சேர்ந்து கொலை பண்ணதா ஒரு புகார் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுக்கான விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுல முதற்கட்டமான விசாரணையில இந்த இன்சிடென்ட் குடும்ப பிரச்சனை காரணமா நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. இது சம்பந்தமா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு மூன்று நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கேஸ் சம்பந்தமா சமூக வலைதளங்கள்ல இந்த சம்பவம் வேறொரு காரணத்துக்காக நடந்த மாதிரி பதிவு நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் இந்த கேஸ் குடும்ப பிரச்சனை சம்பந்தமா நடந்திருக்கு அப்படிங்கறது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமா முழுமையா விசாரிச்சு மற்ற கைதிகள் இன்னொரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணதுக்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த 3 தனிப்படைகள் 3 நபர்களை கைது செய்யறதுக்காக டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஃபர்தரா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முழு தகவலை பின்னாடி எல்லாருக்கும் பதிவு. கொலையாளிகள் அந்த இடத்துல உட்காந்து மது இருக்கிற மாதிரி பண்ணாங்களா? அது இன்னும் விசாரணையில இருக்கு. ஆனா இதுக்கான மோட்டிவ் ஒரு குடும்ப பிரச்சனையானதான் நடந்திருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் இன்னும் விசாரணை பண்ணிட்டு அது விசாரணை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஏதாவது இறந்தவருக்கும் அக்யூஸ்டா வரவருக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை நடந்திருக்கு. இல்ல, இவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஆனா இவங்களோட ஊர் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இல்ல, குடும்ப பிரச்சனையா தான் நடந்திருக்கு. வேற ஒன்னும் மற்ற ஒன்றும் ஆங்கிள் ஒன்றும் இல்லை. விசாரணையில இருக்கு. இப்பதான் எல்லாம் விசாரணை நடந்திருக்கு. வழக்கு பதியப்பட்டு இப்பதான் அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். முழு தகவல் உங்களுக்கு நான் பின்னாடி. காவல் விரைவு செய்தி. மதுரை மாவட்ட நிருபர் விஷ்ணுகுமார்.